வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி. அதிர்ச்சியில் ஓபிஎஸ் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டிலே, அதாவது தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி பொதுச் செயலராக இருக்கலாம்? எனக்கு பின்பு வந்தவன் நீ, அரசியலில் நான் என்னை ஓரம் கட்டிவிட்டு நீ பொதுச் செயலராக இருப்பதா? உன்னை அழிப்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம், முதல் குறிக்கோள் என சுற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சசிகலாவும் ஒன்று, நமது ஓபிஎஸும் ஒன்று. சசிகலா அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீக்கதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஓபிஎஸ். ஆனால் அந்த நிலைமை என்பது ஓபிஎஸ்க்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் பல்வேறு விதமான வழக்குகளை தொடுக்கிறார். அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக அமர்ந்ததற்கு எதிராகவும் ஓபிஎஸ் அதிமுக என்னை நீக்கியது செல்லாது என ஏகப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் அதற்குரிய வழக்குகளையும் நமது ஓபிஎஸ் தொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த வழக்கில் தான் வருகின்ற 16ஆம் தேதி முக்கியமான இறுதி தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு 3 முறை தமிழக முதல்வர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என உச்சகட்ட பதவிகளை அலங்கரித்த ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலையிலே இருந்து கொண்டு இந்த நிலையிலே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரிலே தனது ஆதரவாளர்களை திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்ட போராட்டத்தையும் தீவிரப்படுத்தி இருந்தார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு பக்கபலமாக நின்றவர்களின் ஒருவர் பின் ஒருவராக திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிலே இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் தை முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி மீதான அவரது விமர்சனமும் கொஞ்சமும் குறையவில்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதன் பின்னணி குறித்து விசாரிக்கையிலே அதிமுகவின் சட்ட விதிகள் மீறப்பட்டதாக அவர் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதாக சொல்றார். எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி அதிமுக பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் வாக்களி தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விதிகளை சிதைத்து விட்டார் என்பது ஓ பன்னீர்செல்வத்துடைய முக்கியமான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட 6 வழக்குகள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளாக நடைபெற்று வருகிறது. இதில் வரும் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காங்க. சமீபத்தில் தனது ஆதரவாளருடன் பேசிய பன்னீர்செல்வம் பிப்ரவரி 10ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையுற்றது. ஆனால் தற்போது அந்த தீர்ப்பு வருகின்ற 16ஆம் தேதி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக அமைந்தால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளாக அமைய போகிறது அப்படின்னே கூட சொல்ல. நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி வாய்ப்பாக அமைந்து விட்டால் அடுத்து ஓபிஎஸ் ஆல் எந்த விதத்திலும் அதிமுக என பெயர் கூட உச்சரிப்பதற்குரிய ஒரு உரிமை என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.